வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் வரலாறு தொகுதி 2. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது பாடம் 15 மராத்தியர்கள், பேஜ் நம்பர் 66. பாடம் 15 மராத்தியர். இப்போ பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியோர் டேஸ் மராத்தியர். செகண்ட் கொஸ்டின், சிவாஜியின் குரு டேஸ் ஆவார். விடை ராம்தாஸ். தேர்டு கொஸ்டின், புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் டேஸுக்கும் இடையே கையெழுத்தானது. விடை ஜெய்சிங். ஃபோர்த்து கொஸ்டின், சிவாஜியின் ஆலோசனை சபை டேஸ் என்று அழைக்கப்பட்டது. விடை அதிர்ஷ்ட ஜகங்கள். ஃபிஃப்த்து கொஸ்டின், மராத்திய கைப்பற்றிய மாவட்டத்தின் வாயிலாக டேஸ் சவுலத் என சூழப்பட்டது. விடை 1/4. சிக்ஸ்த்து கொஸ்டின், சிவாஜியின் இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படை அலகின் தலைவராக டேஸ் இருந்தார். விடை நாயக். செவன்த் கொஸ்டின், மராத்திய சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்தை மேம்படுத்தி பெஷ்வா டேஸ் ஆவார். விடை முதலாம் பாஜி ராவ். எய்த்து கொஸ்டின், டேஸ் கோகினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர். விடை நதீர் ஷா. நைன்த் கொஸ்டின், டேஸ் உடன்படிக்கையின் முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. விடை சல்பை உடன்படிக்கை. 10th கொஸ்டின், இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போரின் போது ஆங்கிலேய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் டேஸ். விடை வெல்லேஜ்லி பிரபு. 11th கொஸ்டின், கிராம அளவு வருவாய் சூழலை மத்திய அரசுக்கு அனுப்பும் பொறுப்பை டேஸ் ஏற்றிருந்தார். விடை பட்டேல். 12th கொஸ்டின், கொங்கணம், கண்டேரி, விஜயத்தூர் ஆகிய இடங்களில் கடற்படை தளங்கள் கட்டியவர் டேஸ் ஆவார். விடை பாலாஜி விஸ்வநாத். 13th கொஸ்டின், நயங்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் டேஸ். விடை கிருஷ்ண தேவராயர். 14th கொஸ்டின், மனிதர்களுக்காகவும் மற்றும் விலங்குகளுக்காகவும் மூலிகை மருந்துகளை தயாரிக்க டேஸ் இரண்டாம் சல்பேஜியால் நிறுவப்பட்டது. விடை தன்வாரி மஹால். 15th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் சல்பேஜி எழுதாத புத்தகம் எது? விடை முத்தராசையா. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. விடை சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் மாத பிரமாணம் சார்ந்து உற்பத்தி செய்பவர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. விடை ஆங்கிலேயர்கள் மராத்தியருடன் நட்புறவு கொண்டு தக்கணத்தில் தடையில்லா வாணிகம் செய்யும் உரிமம் பெற்றனர். ரோமனற்றத்தி கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிவாஜியின் கீழிருந்து நிதி நிர்வாகம் பழமையான ஒன்றாகும். செகண்ட் ஒன், நிலையான நீதிமன்றங்களுக்கு விதிமுறைகளும் இருந்தன. விடை சரி. வடகிழக்கு எல்லைப்புற பகுதியின் பாதுகாப்பை வீழ்த்தி கொண்டிருந்த முகலாய பேரரசு நழுவவிட்டது. செகண்ட் கொஸ்டின், இது நதீர் ஷாவின் படையெடுப்பிற்கு வழிவகுத்தது. விடை கூற்று. மூன்றாம் பனிப்பட் போர் ஆங்கிலேயன் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. காரணம், இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. விடை கூற்று மற்றும் காரணம் தவறானவை. கூற்று.
காலாப்படை வீரர்கள் மகாராஷ்டிராவில் இருந்து மட்டும் தேர்வு செய்யப்பட்டனர். காரணம், மகாதியர் குதிரைப்படையில் பணியாற்ற விரும்பினர். விடை: கூற்று மற்றும் காரணம் சரியானவை. ரோமன் 4 கீழ்வருவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? விடை: முதலாம் பாஜிராவ் உக்கிர் போர். பொறுத்துக. ஃபர்ஸ்ட் அமத்ய. விடை: அரசின் அனைத்து பொது கணக்குகள். சுமத். விடை: போர் மற்றும் அமைதி. பண்டிராவ். விடை: பொது ஒழுக்க நடைமுறைகள். வக்கீல் நாவிஸ். விடை: அரசின் நடவடிக்கைகள் பற்றிய ஆவணங்கள். சிவாஜியின் ஆட்சிக்கு பிறகு வந்தவர்கள் காலவரிசைப்படி எழுதவும். விடை: 2 சம்பாஜி ராஜாராம், 2ஆம் சம்பாஜி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.